GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். டெல்லியில் தன் கணவருடன் வசித்து வந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை இந்திய அதிகாரிகள் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்ற சந்தேகத்தில் பங்களாதேஷ் எல்லையில் சென்று விட்டு வந்தது சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. சுனாலி காத்தூன், கணவர் தானிஷ் ஷேக், இவர்களது 8 வயது மகன் சபீர் ஆகியோர் டெல்லி ரோகிணி செக்டாரில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வந்தனர். கூலி தொழிலாளர்களான இவர்களை 2025 ஜூன் 18 அன்று பங்களாதேஷ் குடியேறிகள் என்ற சந்தேகத்தில் டெல்லி போலீஸ் கைது செய்தது. பெரிய விசாரணை இல்லை, உறுதிப்படுத்துதல் இல்லாமல் இவர்கள் மூவரையும் பங்களாதேஷ் எல்லையில் யாரும் அறியாமல் விட்டுவிட்டு வந்துவிட்டனர். இப்படி சம்பந்தப்பட்ட அரசுக்கு தெரியாமல் சட்டவிரோதமாக விட்டுவிட்டு வருவதற்கு புஷ்பேக் என பெயர். பங்களாதேஷ் குடும்பம் ஒன்றின் ஆதரவோடு சில நாட்களை தள்ளிய சுனாலி குடும்பத்தை அந்நாட்டு அரசு கைது செய்து சிறையில் அடைத்தது. அவர் 3.5 மாதங்கள் சிறையில் இருந்தார். சுனாலி காத்தூன் விவகாரம் ஊடகங்கள் மூலம் மேற்கு வங்கத்தில் இருக்கும் அவரது தந்தை போர்டு ஷேக்குக்கு தெரியவர அவர் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஹீபியஸ் கார்பஸ் மனு தாக்கல் செய்தார். சுனாலியை நாடு கடத்தியதை சட்டவிரோதம் என அறிவித்த நீதிமன்றம் 4 வாரங்களுக்குள் அவர்களை இந்தியா கொண்டு வர உத்தரவிட்டது. இதற்கெதிராக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது. 9 மாத கர்ப்பிணியாக இருக்கும் சுனாலி நாடு திரும்ப விரும்புவதாக தெரிவிக்க இந்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவிடம் அவர்களை நாட்டுக்குள் அனுமதிக்கலாமா என நீதிபதிகள் சூரியகாந்த், ஜோய்மாலியா பாக்சி அமர்வு கேட்க, சுனாலியையும் அவரது 8 வயது மகனையும் மட்டும் மனிதாபிமான அடிப்படையில் அனுமதிக்கலாம் என தெரிவித்துள்ளார். சுனாலியை கைது செய்யப்பட்ட இடத்திற்கே கொண்டு வந்து மருத்துவ உதவிகள் வழங்கி கண்காணிப்பின் கீழ் வைக்கவும் அவரது மகனை மேற்கு வங்க அரசு பராமரிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. போர்டு ஷேக்கின் மரபணு பொருத்தம் ஆராயப்பட்டு போர்டு ஷேக்கின் வாரிசென நிரூபணமானால் சுனாலி, சபீரின் குடியுரிமை உறுதியாகும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சுனாலியின் கணவர் தானிஷ் ஷேக்கை தற்போது வரை இந்தியா வர அரசு அனுமதிக்கவில்லை. சுனாலி குடும்பத்தினர் எந்த அடிப்படையில் பங்களாதேசி வாசி என முடிவு செய்யப்பட்டார்கள்? அவர்கள் ஏன் சட்டவிரோதமாக நாடு கடத்தப்பட்டார்கள்? போர்டு ஷேக்கின் மரபணுவுடன் சுனாலி, சபீரின் மரபணு பொருந்தினால் அவர்கள் இந்தியர்களாகி விடுவார்கள். அதேவேளை தானிஷ் ஷேக் இந்தியராக மாற யாருடைய மரபணுவுடன் அவர் மரபணுவை ஒப்பிடுவது என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.